வெல்கம் போலீஸ் ஆஃபீசர்ஸ். நமக்கு லாஸ்ட் வீக் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து அடுத்த எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்த் அல்லது ஜூலைல ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டா அத சேஞ்ச் பண்ணி அந்த அனௌன்ஸ்மெண்ட்ட வந்து லேட்டா தான் குடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மந்த் வந்து எங்களால எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் குடுக்க முடியாது. ஸோ நாங்க பின்னாடியே அறிவிப்போம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பிசி ரிசல்ட்டும் ஓவரால் ரிசல்ட்டும் தள்ளி போகுது. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் தள்ளி போனதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவ 2023 எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனதுல வந்து ரிசர்வேஷன சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஒருத்தங்க கேஸ் போட்டிருக்காங்க ஹைகோர்ட்ல. அந்த கேஸ் பெண்டிங்ல இருந்தனால தான் நமக்கு இவ்வளோ நாள் ரிசல்ட்டும் தள்ளி போயிருக்கு. அதே மாதிரி அடுத்த நோட்டிஃபிகேஷனும் தள்ளி போயிருக்கு. அந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ குடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் சரியா ஃபாலோ பண்ணாதனால, அத மறுபடியும் சரியா ஃபாலோ பண்ணி போஸ்டிங் அப்பாயின்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பேஸ் பண்ணி அடுத்தது ஒரு 3 மந்த்துக்குள்ள அவங்க அந்த போஸ்டிங் எல்லாம் சரி பண்ணுவாங்க. அப்படி சரி பண்ணும்போது, ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்களுக்கு சில போஸ்ட் கிடைக்காம போகலாம். பட் செலக்ட் ஆகாம வெளிய அந்த பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சில போஸ்ட் கிடைக்கும். குறிப்பிட்ட சில கம்யூனிட்டிக்கு மட்டும் அந்த போஸ்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கேஸ் இனி ஃபர்தரா போகுமா அப்படின்னு தெரியல. இவங்க மேல்முறையீடு ஏதாவது செய்றாங்களா அப்படின்னு தெரியல. பட் இப்போதைக்கு ரிசல்ட் இதுதான். இதுவரைக்கும் செலக்ட் ஆகாம இருக்கிறவங்க இந்த 3 மந்த்ல பிசிக்கல் அட்டெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்கள செலக்ட் பண்ணி ஃபைனலா ஒரு லிஸ்ட் வெளியிடுவாங்க. எஸ்ஐக்கு சொல்றேன். 2023 எஸ்ஐக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்தது தான் நமக்கு பிசியோட ஓவரால் ரிசல்ட் வரும். ஸோ 2மே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கு. அதனால இப்போதைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அடுத்த எக்ஸாம்க்கு அப்படியே ஃபர்தரா படிச்சுட்டே இருங்க. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா வரும். பட் சீக்கிரம் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஆகஸ்ட்ட தாண்டி கூட போகலாம். அதனால நீங்க கான்ஃபிடென்ட்டா படிங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அந்த போஸ்டிங் எல்லாம் அப்பாயின்ட்மென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் ஆகறதுக்கு வந்து அவங்க அவ்வளோ நாள் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் 2025லயும் உங்களுக்கு அதே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ப எலக்ஷன் எல்லாம் வந்துரும். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப வேகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதனால நீங்க சீக்கிரமா எல்லா சிலபஸையும் கவர் பண்ணிருங்க. இப்ப இருந்தே பிசிக்கலும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. நீங்க ஆல்ரெடி பிசி நல்லா பண்ணியிருந்தாலுமே பரவால்ல. நீங்க அடுத்தது எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஃபர்தரா இத பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சுன்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். பட் இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அதுதான். இப்போதைக்கு பிசி ஓவரால் ரிசல்ட்டும் இல்ல. எஸ்ஐக்கான அந்த ஃபைனல் ப்ராசஸும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதுவும் கம்ப்ளீட் ஆகல. இப்போதைக்கு 2024 எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பா இல்ல. மேபி ஆகஸ்ட், செப்டம்பருக்கு மேலயும் ஆகலாம். இந்த நியூஸ் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணிருங்க. தேங்க் யூ.